வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். ப்ரிலிம்ஸ் கைடன்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட்டை கிரியேட் பண்ணிட்டு, ப்ரிலிம்ஸ் எக்ஸாம்க்கு என்னென்னலாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள பண்ணணும், கிராக் பண்ணணும் அப்படின்னா, ஸோ இந்த மாரி விஷயங்கள ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட்டே கிரியேட் பண்ணி, ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, புக் லிஸ்ட் வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். அதாவது சோர்ஸ். ஸோ என்னென்ன சோர்ஸஸ்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு, சோர்ஸ் புக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அப்லோட் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோல தம்ப்நெயில்ல பார்த்த மாரி, அனதர் இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் கைஸ். என்னன்னா, லைக் மெனி ஆஃப் த ஆஸ்பிரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நான் 2, 3 அட்டெம்ப்ட் வந்து குடுத்தவங்கள வந்து பார்த்துருக்கிறேன். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினா? அத சால்வ் பண்ணதே இல்லையே! அப்படின்ற மாரி வந்து சொல்லியிருக்கிறாங்க. அண்டு ரன் பட் இந்த மாரி ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன தப்பு பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, 2, 3 இன்ஸ்டிடியூட்ல டெஸ்ட் சீரிஸ் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ லைக் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இன்ஸ்டிடியூட் டெஸ்ட் சீரிஸ் நல்லா இருக்குன்னு சொல்றாங்களா, ஸோ இங்க ஒரு டெஸ்ட் சீரிஸ போடு. அதே மாரி இன்னொரு இன்ஸ்டிடியூட், அங்க ஒரு டெஸ்ட் சீரிஸ போடு. ஸோ இவங்க கவர் பண்ணாம ஏதாவது விட்டிருந்தாங்க அப்படின்னா, அத அவங்க கவர் பண்ணியிருப்பாங்க. அவங்க ஏதாவது விட்டிருந்தா, இவங்க கவர் பண்ணியிருப்பாங்க. அதே மாரி கரண்ட் அஃபேர்ஸ் மேகசின்ஸும் 2, 3 மேகசின்ஸ் எடுத்து வச்சு படிக்கும்போது, ஸோ இவங்க விட்டத வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மேகசின்ஸ் வந்து கவர் பண்ணியிருக்கும். இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டிடியூஷன் டெஸ்ட்ட போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? பட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின சால்வ் பண்ண மறந்திருப்பாங்க. அது லைக் இது அவங்களையும் வந்து சொல்லி குத்தம் இல்ல. அவங்களுக்கு சொன்னவங்க வந்து பார்த்தீங்கன்னா, சொல்லியிருக்க மாட்டாங்க. இல்ல அவங்களுக்கு அந்த அவேர்னஸ் வந்து இருக்காம இல்லாம போயிருக்கும். ஸோ இதுதான் விஷயம். பட் லாஸ்ட் வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த புக் லிஸ்ட் வீடியோல ஸ்டாண்டர்டான புக்ஸ் நான் சொல்லும்போது ஒண்ணொண்ணுத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நான் சொல்லியிருப்பேன். பிவைக்யூ சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அத தாண்டி யுபிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்னு ஒண்ணு இருக்குது. அண்ட் ஆல்சோ மத்த எக்ஸாம்ஸோட கொஸ்டினும் வந்து பார்த்தீங்கன்னா, நான் சொல்லியிருப்பேன் அந்த வீடியோல. ஸோ இந்த வீடியோ டெடிகேட்டடா ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின அதோட இம்பார்ட்டன்ஸ் அதிகம் இல்லையா? சரி டெடிகேட்டடா ஒரு வீடியோ வந்து எடுத்துட்டு வந்து போடுவோம் அப்படின்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ண கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் வந்து எடுத்து வச்சுக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ வந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ. அ மை சஜஷன் இஃப் யூ வாண்ட் டூ கிராக் த எக்ஸாம் அப்படின்னா, வெப்சைட்ல போயிட்டு லாஸ்ட் 15 வருஷத்தோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தயவு செஞ்சு டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுவே சிசாட் அப்படின்னா லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸ் அது மோர் தென் எனஃப் அப்படின்னு தான் சொல்லணும். லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர். இல்ல இன்னும் கொஞ்சம் நான் ரிஸ்க் எடுக்க விரும்பல அப்படின்னா, லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸோட கொஸ்டின் பேப்பர் நீங்க டெவலப் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே இட்ஸ் மோர் தென் எனஃப். ஜெனரல் ஸ்டடீஸ் 15 வருஷ கொஸ்டின் கண்டிப்பா எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அது லைக் வந்து பார்த்தீங்கன்னா, வெப்சைட்ல வந்து ம லைக் கொஸ்டின்ஸ் வந்து தூக்கிட்டாங்க அப்படின்ற மாரி வந்து நான் கேள்விப்பட்டேன். நானும் பார்க்கும்போது எனக்கும் அந்த வெப்சைட்ல வந்து கிடைக்கல. யுபிஎஸ்சி வெப்சைட்ல வந்து கிடைக்கல. ஸோ பட் ஆனா அது எல்லா இடத்துலயும் இருக்குது. வித் கீ ஆன்சரோட எல்லா இடத்துலயும் இருக்குது. அத டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்படி இல்லன்னா டெலகிராம் சேனல் கீழ இருக்கு. ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. அந்த டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோ. ஸோ இதோட எல்லா கொஸ்டினும் வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரம் 2011ல இருந்து 2015 வரைக்கும் அதோட பிடிஎஃப் பிளஸ் கீ ஆன்சர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நான் அப்லோட் பண்ணி வச்சிருக்கிறேன். அத யூஸ் பண்ணிக்கோங்க. அத டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்கேஸ் யுபிஎஸ்சி வெப்சைட்லயோ இல்ல மத்த வெப்சைட்லயோ உங்களால கிடைக்கலாம். பட் ஆப்வியஸா வந்து கிடைக்கும். சர்ச் பண்ணாவே கிடைக்கும். இன்கேஸ் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா, டெலகிராம் சேனல் இருக்கும். எடுத்துக்கோங்க. ஸோ டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு, இது எப்பருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணலாம்? ஸோ இது எல்லாமே லைக் வந்து பார்த்தீங்கன்னா, இது 2017ஓட கொஸ்டின் பேப்பர், 2016ஓட கொஸ்டின் பேப்பர், 2014ஓட கொஸ்டின் பேப்பர், 2013, 2012, 2018 அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இது 20, 2016 அகைன். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் 15 இயர்ஸோட கொஸ்டின் பேப்பர். ஓகேங்களா? இந்த கொஸ்டின் பேப்பர்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு, ஒரு டைம், 2 டைம் சால்வ் பண்ணா போதும் அப்படின்னு வந்து சொல்லாதீங்க. திரும்ப திரும்ப சால்வ் பண்ணுங்க. அண்ட் இந்த கொஸ்டின் பேப்பர்லாம் வந்து ஒரு எக்ஸாமுக்கு முன்னாடி வந்து சால்வ் பண்ணலாமா? லைக் ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி சால்வ் பண்ணலாமான்னு கேட்காதீங்க. அப்படியும் பண்ணக்கூடாது. இத அப்பப்பவே வந்து எடுத்து ஃப்ரீ டைம்ல வந்து ஒரு ஒரு பேப்பரா நீங்க சால்வ் பண்ணிட்டே இருங்க. ஸோ அஃபிஷியல் கீ வந்து பக்கம் வச்சுக்கோங்க. சால்வ் பண்ணிட்டே இருங்க. ஸோ அந்த கன்டென்ட்ட முடிஞ்ச அளவுக்கு வந்து அப்சர்வ் பண்ணிக்கோங்க. தென் இதுல கொஸ்டின்ஸ் எப்படி கேட்கறாங்க? ஸோ கொஸ்டின் எப்படி ஃப்ரேம் பண்றாங்க? ஸோ பாலிட்டிலேருந்து கொஸ்டின் எப்படி கேட்கறாங்க? ஹிஸ்ட்ரிலேருந்து கொஸ்டின் எப்படி கேட்கறாங்க? ஜியோகிராஃபிலேருந்து கொஸ்டின் கேட்கறாங்க. இது எல்லாமே நீங்க அனலைசிஸ் பண்ணலாம். ஸோ கரண்ட் அஃபேர்ஸா? பாலிட்டிலேருந்து எத்தனை கரண்ட் அஃபேர்ஸ் தான்பா அப்படி கேட்கறாங்க? கரண்ட் அஃபேர்ஸ் அப்படி சொல்றாங்க. எத்தனை கரண்ட் அஃபேர்ஸ் தான் வந்து கேட்கறாங்க? ஹிஸ்ட்ரியா? என்னதான் வந்து அந்த கொஸ்டின் அப்படி கேட்கறாங்க? ஸ்டாட்டிக் அட்டெண்டே பண்ண முடியலன்னு சொல்றாங்களே, எப்படிதான் வந்து கேட்கறாங்க? ஸோ அதையெல்லாம் நீங்க அனாலிசிஸ் பண்ணா தான் கத்துக்கவே முடியும். ஜியோகிராஃபியா?
அது கொஸ்டின் எடுத்து வச்சு பாருங்க எப்படி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சு பாருங்க. சயின்ஸ் அண்ட் டெக், ஐஆர் இந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர் எடுத்து வச்சு பாருங்க. பார்க்கும்போது ஸோ உங்களுக்கு ஈஸியாக வந்து உங்களுக்கு வந்து புரிய வரும் கொஸ்டின்ஸ் எப்படி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது நீங்கள் ஒர்க் பண்ணீங்கன்னா மட்டும்தான் வந்து இது தெரியும். ஓகேங்களா? அண்ட் மல்டிபிள் டைம்ஸ் வந்து சால்வ் பண்ணுங்க. கீப் சால்விங் அகைன் அண்ட் அகைன். ஒரு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ண ஒரு ஒரு ஆஸ்பிரண்ட் கிட்ட வந்து கேண்டிடேட் கிட்ட வந்து ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது நீங்களாம் எத்தனை டைம் வந்து பிவிக்யூ சால்வ் பண்ணுறீங்க அப்படின்னு வந்து நான் இது வரைக்கும் ஒரு 20 டைம் வந்து சால்வ் பண்ணி நிற்பேங்க சார் அப்படின்னு வந்து அதாவது நான் என்னோட சேனலில் ஒரு 20 டைம் எல்லாத்தையும் சேர்த்து வந்து சொன்னது. அவர் கிட்டத்தட்ட அவரோட 3 இயர்ஸ் ஆஃப் லைக் வந்து ப்ரிப்பரேஷன் ஜேர்னிலேயே கிட்டத்தட்ட வந்து 60லேருந்து 70 டைம்ஸ் வந்து அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஃபார் ப்ரிலிம்ஸ்க்கு மட்டும் வந்து சொன்னார். மெயின்ஸுக்கு அது கணக்கே இல்லை அப்படின்னு சொல்லுவார். ப்ரிலிம்ஸ்க்கு மட்டுமே நான் இவ்வளோ டைம் வந்து அந்த கொஷினை திரும்ப 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 சால்வ் பண்ணி ஸோ அதை எப்படி கேட்டிருக்காங்க, என்ன இதில் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய டைம் சால்வ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி எடுத்து வச்சு சால்வ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஐ வாஸ் ஷாக்டு. ஓகேங்களா? ஸோ சீரியஸாகவே கைஸ் கிளியர் பண்ணவங்க எல்லாருக்கிட்டையுமே நிறைய பேர்கிட்ட வந்து பேசியிருக்கேன். அண்டு அண்ட் என்னை விட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் நிறைய தெரியும். டாப்பர்ஸ் வீடியோஸில் வந்து நிறைய பேசியிருக்காங்க. பிவைக்யூ 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 ஓகேங்களா? ஸோ அதை அண்டர் எஸ்டிமேட்டே பண்ணாதீங்க. ஸோ எக்ஸாம் ஓரியன்டாக ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா பிவைக்யூ மட்டும்தான் ஹெல்ப் பண்ணும். அது ப்ரிலிம்ஸ் இருந்தாலும் சரி, அது மெயின்ஸாக இருந்தாலும் சரி. ஓகேங்களா? ஸோ இது எஸ்பெஷலி வந்து ப்ரிலிம்ஸ்க்காக வந்து பண்ணுறதுனால ப்ரிலிம்ஸ் கொஸ்டின் வந்து கையில் வச்சுட்டு இருக்கேன். ஸோ இது ஒன்று. அண்ட் ஒன் மோர் திங் லாஜிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பிவைக்யூ லாஜிக்ஸ் வந்து அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அண்ட் அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் லாஜிக்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டான நேம்ஸ் வந்து இருக்குங்க. காமன் சென்ஸை வச்சு அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. ஸோ லாஜிக்ஸ் வச்சு அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வந்து நிறைய இருக்குது. பட் எதுவாக இருந்தாலும் ஓகே. இது எல்லாமே இப்போ வந்து பார்க்க வேணாம். ஸோ இந்த டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ உங்களோட மைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாஜிக்ஸ்க்கு தான் வந்து போகும். ஸோ கண்டென்ட்டோ இல்லை படிக்கிறதோ ஸோ அதில் வந்து போகாது. இதெல்லாம் எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு 1 மந்த் வந்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ கரெக்டாக இருக்கும். இப்போ எப்படி வந்து ஸ்டாட்டிக்கை வந்து ஸ்ட்ராங் பண்ணலாம், ஸோ எப்படி வந்து நம்ம படிச்சதை கொண்டு போயிட்டு கொஸ்டின் அப்ளை பண்ணிட்டு அந்த ஆன்சர் வந்து டெரைவ் பண்ணலாம், இந்த மாதிரி வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. எப்படி அவங்க கொஸ்டின் கேட்குறாங்க, ஸோ அந்த கொஸ்டின் அட்டன் பண்ணுறதுக்கு நம்ம போயிட்டு எப்படி படிக்கணும், ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த கொஸ்டின் பேப்பரை வந்து யூட்டிலைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது யூபிஎஸ்சியோட கண்டக்ட் பண்ண கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? தென் அதுக்கப்புறம் மற்ற எக்ஸாம் சீரியஸ் எக்ஸாம்லாம் வந்து இருக்குல்ல, ஸோ யூபிஎஸ்சி கண்டக்ட் பண்ணுறக்கூடிய மற்ற எக்ஸாம்ஸ் ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? இப்போது நிறைய கம்பைலேஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நிறைய இன்ஸ்டியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா டாபிக் வைஸாக வந்து பிரிச்சிருக்காங்க. இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் பாலிட்டி அப்படின்னா லைக் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இதை வந்து சால்வ் பண்ணுது. ஸோ பாலிட்டி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன இருக்கும், ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அதில் இருந்த கொஸ்டின்ஸ் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு எழுதி வச்சுருப்பாங்க. ஸோ இதுதான் நான் டாபிக் வைஸ் வந்து பிவைக்கும் வந்து சொன்னது. ஸோ என்ன பண்ணுங்க, டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டை ரீட் பண்ணுங்க. ரீட் பண்ணிவிட்டு ஸோ இந்த மாதிரி கம்பைலேஷன் வந்து நிறைய கிடைக்கும். ஸோ நெட்லேயோ இல்லை டெலிகிராம் சேனல்லையோ வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா கிடைக்கும் வந்து உங்களுக்கு. அண்டு நானும் வந்து பார்த்தீங்கன்னா இதை அப்லோட் பண்ணேன். இதோட சாஃப்ட் காப்பி வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த டாபிக் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ அதை எடுத்து வச்சு நான் சொல்லுவேன். இப்போ கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் இருக்கக்கூடிய ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து போட்டிருப்பாங்க. ஸோ அந்த டாப்பிக்கை ரீட் பண்ணிட்டு இந்த கொஸ்டின் எடுத்து வச்சு சால்வ் பண்ணுங்க. மல்டிபிள் டைம்ஸ் வந்து சால்வ் பண்ணுங்க. கான்ஸ்டியூஷன் ரிலேட்டடாக இருக்குது, அதோட டாபிக் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் போட்டு கொடுப்பாங்க. தென் அதுக்கப்புறம் என்ன கொடுப்பாங்க, டெமோக்ரஸி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரியாம்பிள் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு போட்டிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் நேஷனல் ஃபிளாக், நேஷனல் சாங், எம்பலம் இது ரிலேட்டடாக கூடிய கொஸ்டின்ஸ் வந்து போட்டிருக்காங்க. நேஷனல் ஃபிளாக், நேஷனல் அந்தம் அண்ட் சிட்டிசன்ஷிப். அதுக்கப்புறம் சிட்டிசன்ஷிப் ரிலேட்டடாக கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாம் பிக் பண்ணி போட்டிருக்காங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ரிலேட்டடாக கூடிய கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து போட்டிருக்காங்க. இந்த மாதிரி ரிட்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடியது தனியாக எடுத்து போட்டிருக்காங்க. டிபிஎஸ்பி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தனியாக எடுத்து போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டாபிக் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஃபுல்லாகவே இருக்குது. ஸோ இது எனக்கே ஃப்ரீயாக தான் கிடச்சிது. ஸோ டெலிகிராம் சேனல் அவைலபிள் ஆகும். இந்த மாதிரி டாபிக் வைஸ் இருக்கக்கூடிய பிவைக்யூ எடுத்து வச்சுக்கிட்டு இதே மாதிரி தான் ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, என்விரான்மெண்ட், எக்கனாமிக், சயின்ஸ், டெக் எல்லாமே. ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணுங்கள், ரீட் பண்ணிட்டு அந்த பிவைக்யூவை சால்வ் பண்ணுங்கள். மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டேக்கை வந்து பார்த்தீங்கன்னா ரெக்டிஃபை பண்ணிட்டு அந்த சோர்ஸ் புக்கை பார்த்துட்டு கரெக்டாக படிச்சோமா இல்லையான்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து ரெக்டிஃபை பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ரிப்பீட்டேட்டிவாக இந்த சைக்கிளை வந்து திரும்ப திரும்ப பண்ணிகிட்டே இருங்க. ஸோ இப்போ இருந்தே படிக்கும் போதே வந்து அந்த பிவைக்யூவை சால்வ் பண்ணுற ஹேபிட்டுக்கு கொண்டு வந்துடுங்க. ரதர் தென் சால்விங் இன்ஸ்டியூட் கொஷின் பேப்பர் நீங்கள் இதை வந்து பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஐ ஹோப் இட் இஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் டு யூ கைஸ். ஸோ இதுதான் இந்த வீடியோவில் வந்து சொல்லணும்னு நினச்சேன். அண்ட் அகெயின் திஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் சோர்ஸ். ஓகேங்களா? ஸோ எப்படி நான் வந்து அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷ்மிகாந்த், ஸ்பெக்ட்ரம் புக்கு, என்சிஆர்டி, அந்த ஹிஸ்ட்ரி என்சிஆர்டி, ஜியாகிரபிக்கு என்சிஆர்டி அண்டு எக்கனாமிக்ஸ்க்கு ஏதாவது ஒரு ஸ்டாண்டர்ட் புக்கு, தென் என்வரான்மெண்ட்டுக்கு ஏதாவது ஒரு லைக் பிஎம்எஃப் அந்த மாதிரி
இந்த மாதிரிலாம் வந்து ஒரு சில ஸ்டாண்டர்ட் புக்ஸ் வந்து சொல்லிட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சொல்லிட்டு இருந்தேன். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் நம்மளோட யூபிஎஸ்சி பிவைக்கும் அண்ட் அதர் டாபிக் வைஸ் பிவைக்கும் சால்வ் பண்ணுறதும் இட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? எடுத்து வச்சு என் நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து சால்வ் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ அதை தாண்டி டெஸ்ட் சீரிஸ் கொஸ்டின்லாம் போகணும். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மார்க் டெஸ்ட் நம்ம ஒரு 3 மார்க் டெஸ்ட் 4 மார்க் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லைக் எக்ஸாமுக்கு முன்னாடி இந்த டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறது, ஸ்ட்ரெஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, எப்படி ரீகலெக்ட் பண்ணுறது, ஃபேக்ட் செக் பண்ணுறது, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லிமிட்டடான ஒரு கொஸ்டின் எடுத்துக்கிட்டிங்கனாவே போதும். பட் இதை நிறைய டைம் வந்து சால்வ் பண்ணுங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை நிறைய டைம் எடுத்து வச்சு சால்வ் பண்ணுங்க. நிறைய விஷயங்கள் உங்களால் வந்து கற்றுக்க முடியும். நிறைய விஷயங்களை அனலைசிஸ் பண்ணுங்க. ஸோ எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு மித்தே பர்ஸ்ட் ஆகும். கரண்ட் அஃபேர்ஸ் சொல்லுவாங்க. இதெல்லாம் எங்கடா கரண்ட் அஃபேர்ஸ்ல இருக்கு அப்படின்னு வந்து உங்களுக்கே தெரியும். ஸோ ஸ்டாட்டிக்கும் படிக்கணும். கரண்ட் அஃபேர்ஸ்ல இருக்கிற கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அப்டேட் பண்ணிக்கணும் அப்படின்றது உங்களுக்கு ஸ்டாட்டிக் படிக்கும்போது வந்து தெரியும். அண்ட் நியூஸ் பேப்பர் எடுத்து படிக்கும்போதும் இந்த பிவைக்யூட நாலேஜ் வந்து இருக்கும்போது ஸோ அந்த தீம்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும்போது நியூஸ் பேப்பரை பார்க்கும்போதே உங்களுக்கு இந்த ஆர்டிக்கல் இம்பார்ட்டன்ட், இந்த நியூஸ் இம்பார்ட்டன்ட், ஸோ இது படிக்கணும், இது படிக்கக்கூடாது, அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிவைக்யூ சால்வ் பண்ணி இந்த பிவைக்யூவில் நீங்கள் ஸ்ட்ராங் ஆகும்போது தான் உங்களுக்கு அது கிடைக்கும். ஸோ வித்தவுட் தீஸ் இஃப் யூ ட்ரைங் டு ரீட் இட்ஸ் நாட் ஓகே. ஓகே. அண்ட் ஹோப்ஃபுல்லி நான் சொல்ல வந்தது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புறேன். இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அடுத்த ப்ரிலிம்ஸ்க்கு ஸோ அடுத்த வீடியோவில் வந்து ஸோ புக் லிஸ்ட் வந்து பார்த்துட்டோம், பிவிக்யூஸ் வந்து பார்த்துட்டோம். தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒன்றொன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்லோட் பண்ணுவோம். ப்ரிலிம்ஸ் ரிலேட்டடாக ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறோம். தேங்க்யூ கைஸ். பாய்.